ஹோலி ஐலாண்ட் ராமேஸ்வரம். ஹோலி ஐலாண்ட் ராமேஸ்வரம். ஹோலி ஐலாண்ட் ராமேஸ்வரத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓய்வு நாளில் ஒரு புண்ணிய தீர்த்த பயணம், குளியல் மற்றும் படகு சவாரி ஓர் இனிய அனுபவம். நாம் இப்பொழுது ஹோலி ஐலாண்டிற்கு வந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், நம்மளுக்கு அங்கே ஹோலி ஐலாண்டோட பேனர் நுழைவாயில் தெரிகிறது. இப்பொழுது நாம் அங்கே சென்று கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது ஜெட் படகை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த இதற்கு வர வேண்டும் என்றால் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் இருந்து, அங்கிருந்து ராமநாத சாமி கோவில், அங்கிருந்து அடுத்த நிறுத்தம் வழியாக, அதாவது கடற்கரை சாலை, அங்கே ஒரு புண்ணிய தீர்த்த தலமும் உள்ளது. கடற்கரை சாலை வழியாக இப்படியே வந்தால் ஹோலி ஐலாண்டு என்று நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்தால் இதுக்கு வந்துவிடலாம். அந்த அங்கே முதலில் ஒரு பேனர் தெரிகிறது. அந்த பேனர் அங்கே உங்களுக்கு நன்றாக கண்களில் தென்படும். அப்படியே நீங்கள் விசாரித்து கொண்டு கூட வந்து விடலாம். ஒரு வேலையாகத்தான் சென்றோம். அப்பொழுது தான் நாம் இந்த பேனரை பார்த்து இங்கே செல்லலாம் என்ற ஒரு எண்ணம் தோன்றி நாங்கள் இதுக்கு சென்றோம். இது நல்லா மிகவும் அருமையாகவே தெளிவாகவே உள்ளது என்பதை நாம் இங்கே தெளிவாக கூறிக்கொள்கிறோம். இதில் நாம் இந்த கடற்கரை எல்லாம் மிகவும் ஆழம் குறைவாகவும், கடற்கரையில் அந்த அலைகள் எல்லாம் சீற்றம் இல்லாமல் மிகவும் அமைதியாக அருமையாக உள்ளது. நாம் இங்கே பார்த்து கொண்டிருப்பது ஒரு இயந்திர படகைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நிறைய வகையான படகுகளை இங்கே வைத்து இருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொன்றாக இப்படியே பார்த்து செல்லலாம். இது ஃபைபர் போட். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைபர் போட் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் நம்ம விலை குறைச்சி போய்க்கலாம். ஒரு 200 ரூபா அப்படின்னு சொல்ல ரேஞ்சில் நம்ம ஒரு அரை மணி நேரம் அங்கே சவாரி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, அது வழியாக நம்ம இப்படி படகு சவாரி போய்க்கலாம். இந்த மாதிரி ஓய்வு நாளில், அதாவது ராமேஸ்வரம் தீர்த்தத்தில் நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இது ஒரு பொழுதுபோக்கான ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கும். அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த வீடியோவை இப்போ ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணி இப்படி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள்லாம் சென்றதுக்கு இதை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ மக்கள் இப்படி இந்த பாருங்க, இப்படி ஒவ்வொன்றா போய்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த நாய்கள் போன்ற எதுவும் விலங்குகளும் எப்பயே எதிர்ச்சியா அப்படி குளிக்குது. இதுவும் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இங்க மீனவர் எப்படி பாத்தீங்கன்னா, இந்த வலையெல்லாம் எப்படி பண்ணிட்டு அதுல ஒரு மீனை பிடிச்சு அவங்களுக்கு ஒரு தொழிலா அப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பொழுதுபோக்காக இந்த பக்கம் உள்ள இதுல போட் சவாரி இப்பெல்லாம் வர வர இந்தபடி பார்ப்போம் பாருங்க. அதை ஒவ்வொன்றா நாங்க காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை நாங்க எப்படி நீங்க இந்த பொழுதுபோக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றா இப்படி பார்த்துக்கிட்டே வரலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே இருக்கும். அது இந்த இயற்கையான ஒரு அழகாக போட்டிருக்கிறதுனால நீங்கள் பார்க்க ஒரு கண்கொள்ளா காட்சிகளாக உங்களுக்கு தென்படும். இந்த அரை மணி நேரம் நீங்கள் எப்படியே இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மனது நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கடல் அலையில் போய் நீங்கள் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதோட நாங்கள் இதை அழகாக படம் பிடிச்சு தெளிவாகவே போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் கடற்கரை இந்த சாலையில் அந்த அலை வர்றது ரொம்ப அதிகமாக இல்லை பாருங்க, அப்படி மெதுவாக தான் போய்கிட்டே இருக்குது. இதுதான் இந்த ஜெட்டு படகுன்னு சொல்றாங்க. அவங்களே கூட்டிட்டு போவாங்க. இந்த தெரியுதுல, அது மாதிரி இப்போ வருது. இது நாங்கள் க்ளோஸ்அப்ல காமிக்கிறோம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆனோடனே இப்படியே இந்த மக்கள்லாம் அந்த மத்தியான நேரம், நாங்கள் போன நேரம் மத்தியானமா இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து எய்த்தபிள பார்த்தீங்கன்னா இந்த ராமாயண சொற்பொழிவு இதெல்லாம் பெரிய பெரிய மகான்கள் இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அதுல இந்த ராமேஸ்வரத்துல ராமர் இந்த ஏரியாக்கெல்லாம் வந்துட்டு போனதாக ஐதீகமா சொல்றாங்க. இதுல இருந்து பக்கத்துல போன உடனே புனித கடல் இருக்கு. அதுலயே மக்கள் எல்லாம் குளிச்சுக்கிட்டே இருக்காங்களா. அதனால உங்களுக்கு இங்க அந்த இதுக்கு வராங்க. அப்படி வரவங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து வந்தீங்கன்னா இந்த போட்டு சவாரி எல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த இப்பெல்லாம் இந்த பாருங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு முத்திரையோட போட்டுக்கிட்டு கோயில்ல இருந்து பக்தர்கள் இப்படி நாங்கள் போன அன்னைக்கு இப்படியே வந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த பீச்சிலேயே இந்த காஃபி சாப்பிடணும், ஒரு டீ சாப்பிட்டுக்கலாம், அதே ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா இந்த காஃபி டீ பால் எதுவும் வேணும்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம். இந்த பக்கத்துலேயே வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பாத்ரூம் போகிறதுக்கு, இதுக்கு குளிக்கிறதுக்கு
கடல்ல குளிச்சுட்டு உள்ளுக்குள்ள இந்த நல்ல தண்ணியில போய் அங்கே போய் குளிச்சுக்கலாம். அந்த மாதிரியும் வசதி வந்து இப்ப பாருங்க, இந்த நாங்க போய்கிட்டு இருக்கோம். அப்படியே ஜெட் படகையும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து 2014 வந்து இந்த சீசோர் ஏரியா இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க இந்த ஜெட் படகு, அப்புறம் வந்து விண்ட் சர்ஃபிங், ஸ்னோக்லிங், கோரல் வாட்சிங்னா இந்த பவளப்பாறை எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். அக்வேரியமும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அக்வேரியம் எல்லாம் பார்க்கவே இல்லை. பட் இதுல வந்து நல்ல விதவிதமான கேம்ஸ் இந்த பாருங்களேன். அதுல வந்து தனியா போட்டை கொடுத்துருவாங்க. அது மாதிரியே நம்ம பெடல் பண்ணி போய்க்கலாம். அவங்களே இந்த பனானா டைப்ல வச்சுட்டு அதை நம்ம இழுத்து கொண்டு போய் போட்ல இது பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் ஒவ்வொருத்ததான் தனித்தனி சார்ஜஸா இருக்கு. இந்த ஜெட்டு போட்ல அவங்களே இப்படி கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் வந்து இதுல வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து எக்ஸலன்ட் சர்வீஸ் அப்படின்னு நல்லாவே இருக்கு. அந்த ட்ரெயின்டு பெர்சன்ஸை வச்சு அவங்க வந்து நம்மளை வந்து இங்க வந்து கூட்டிக்கிட்டு அவங்க போவாங்க. இந்த நிக்கிறாங்கல்ல அந்த இதை கட்டிக்கிட்டு அந்த அது இப்ப நம்ம இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மக்கள்லாம் அப்படி ஒண்ணு கூடி நின்றுட்டு இருக்காங்க. இந்த பாருங்க மேல ஒரு சட்டை மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் லைஃப் கார்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நீச்சல்லாம் அவ்வளவா தெரியாது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. வந்து ஃபேமிலி போட் ரைட், இப்போ ஃபேமிலி போட் ரைட் அப்படின்னு கொடுத்து நாங்கள் இப்போ ஒரு போட்டில் இப்போ ஏறிட்டோம். நாங்கள் வந்து ஒரு 2-3 பேராக தான் அப்படி போனோம். அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 8 பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்க, நாங்கள் வந்து இப்போதான் போட்டில் ஏறி அந்த இதுலேருந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து எந்த சவுண்டுமே இல்லாமல் நீங்கள் நம்ம இப்படியே பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு நல்ல இனிமையான அந்த சவுண்டெல்லாம் உங்களுக்கு நல்லா பார்க்க நல்லா இருக்கும். இந்த இப்போதான் எங்களுக்கு இந்த போறவர் தான் போட் சவாரில எங்களுக்கு 1 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. அப்படியே போயிட்டு மெதுவா ஒரு 5 பேரா வந்து 6-7 பேரா வந்து ஏறிக்கிட்டோம். அப்படியே இப்ப போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி இந்த போட்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டார்டிங் டைம் தான் நாங்க வந்து 20 நிமிஷத்தை போனதை நாங்க இதெல்லாம் ஃபுல்லா கொடுக்க முடியாது அப்படின்னு முக்கியமானதை மட்டும் இது பண்ணியிருக்கோம். இப்ப பாருங்க, இந்த கூட வந்தவங்க எல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நல்லா உள்ளுக்குள்ள வந்து கடல்ல அவ்வளவா ஆழம் கிடையாது. கடல்ல ஆழமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே அந்த கடல் அலையெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆழம் கூடவும் குறைச்சுமா இருந்துச்சு. அதனாலதான் இந்த ராமேஸ்வரம் கடலுக்கு வந்து மக்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்களே. இதுல பாருங்க, இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் நாங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஆழமா இருந்துச்சு. இந்த இடம் வந்து ஆழமே இல்லை. இப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதுல வந்து ஆழமே இருக்காது. நடந்தே போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த போட்டு போற அளவுக்கு தான் இருக்குது. நாங்க வந்து இயற்கை காட்சியை அப்படியே ரசிச்சுக்கிட்டே போனோம். கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னு எங்களால பார்க்க முடியல. இதுல வந்து இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த லைஃப் கார்டு அப்படின்னு இந்த ட்ரெஸ் மாதிரி ஏறின உடனேயே கொடுத்துட்றாங்க. இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு தெரியுது, இது மாதிரி இன்ஜின் போட்டில் அதை திருப்பி அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இப்போ பார்க்குறவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ட்ரெயின்டு பெர்சனை தான் அவங்க வந்து ட்ரெயின் பெர்சனை தான் நல்லா இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க. யாருக்கேன்னு எதனா கீழே விழுந்துட்டா அதில் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைஃப் கார்டெலாம் கொடுக்குறாங்க. இது ரொம்ப நல்லா ஒரு சேஃபான பயணம் தான். நம்மளுக்கு இந்த நீச்சல் அடிக்க தெரியாது, இந்த மாதிரி போட்டில் வந்து தண்ணியிலலாம் போன பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இவங்க வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு 10-20 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்க வந்து உங்களை எப்படியும் சொல்லிடுவாங்க. இன்னொன்று என்னன்னு சொல்லலாம், இந்த இதில் வந்து ஒரு ஆளவே கிடையாது. இப்படியே நாங்கள் வந்து இந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிக்கிறோம் பாருங்க. இப்படியே நடந்து போன உடனே கொஞ்ச இடத்துல வந்து முட்டிக்கால் கீழே ஆழம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனால் அந்த பாதை கீழே கூட ஆழம் இல்லை. அந்த மாதிரி தான் அந்த கடல் ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப இனிமையாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்குது. அந்த ரொம்ப தூரம் போனாலும் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் அளவு கூட அந்த ஆழம்லாம் உங்களுக்கு இல்லாமையிலாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாருங்க, அழகா ஓடிக்கிட்டு போறாரு. இந்த பக்கத்துல இருந்து நாங்க அப்படியே அந்த பயணத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம். இது ஒரு டிராவல் வந்து உங்களுக்கு இதுல அப்படியே சொல்லும் போது உங்களுக்கு அப்படியே சாதாரணமா தான் இருக்கும். அதுல போகும்போது தான் அந்த த்ரில்லர்ஸ் தெரியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆழமும் இதுவும் இல்லாதனால உங்களுக்கு கடல் அலையும் இதுல அவ்வளவா இல்லாதனால லேண்ட் அப்படியே நீளமா நல்லா அந்த தண்ணி எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். இந்த பாருங்க, எங்களுக்கு முன்னாடி அதுல அழகாவே போயிட்டு இருக்காங்க. அந்த சைட்ல அந்த நீங்க கேட்டீங்கன்னா அந்த கடலோட அந்த அலை சத்தம் வந்து உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும் ஒரு நல்லாவும் இருக்கும் அந்த சவுண்ட்ஸ். அதுக்காண்டி தான் நாங்கள் இதை மெதுவாக சொல்லிக்கிட்டே இருக்கோம்.
வாய்ஸ் ஓவர் வந்து கொஞ்சமாவே கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த பாருங்க, இப்போ அப்படியே பாருங்க இந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த அலையோட சவுண்டு எப்படி கேட்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த அலையோட சவுண்டு வந்து ரொம்ப இந்த இடத்துலலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த போட்டிருக்காங்கல்ல, சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வரைக்கும் அந்த லைஃப் கார்டுங்கிற ட்ரெஸ்ஸே கொடுத்துட்றாங்க. அதனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது. இந்த இதில் வந்து ஆழமும் கிடையாது. அதனால நல்லா ஒரு அழகா நிம்மதியாக நம்ம இது பண்ணிக்கலாம். இருந்தாலும் அந்த அலையில அந்த போட்டு மேலே எழும்பி இந்த இப்படி ஷேக் ஆகிட்டே போகுது பார்த்தீங்களா, அதுலலாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. அதெல்லாம் வந்து ஒரு இனிய அனுபவம் தான் உங்களுக்கு எப்படி போனீங்கன்னு. ஏன்னா நம்ம எதேனும் ஒன்று இது பண்ணணும்ல, அந்த ஹாலிடேஸ் போது நம்மளுக்கு எதேனும் ஒரு த்ரில்லர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பயமும் இல்லாமல் இதில் ஒரு நல்ல அனுபவமாக இதில் போய்கிட்டு இருக்கோம். இயற்கை காட்சிகள்லாம் இங்கே வந்து அழகாகவே இந்த பாருங்க, கடல் அலை மெதுவாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ தான் நாங்கள் வரும்போது ஒரு 2 அலை வந்துச்சு. இதில் தான் போட்டை நிப்பாட்டிட்டாங்க. இதில் லேசாக தூக்கி நின்றுச்சு. ஆனால் பெரிய அலையெல்லாம் இல்லை, ஒரு பயப்படுற மாதிரி இந்த போட்டே மூழ்கடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு அலை இல்லை. இது சாஃப்டான அலை, இப்படி அழகா இப்படி வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இப்படி அதுக்கு தான் நாங்கள் பக்கத்தில் காமிச்சிருக்கோம். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இதும்போது இந்த மாதிரி ஒரு சீனரிஸில். இப்போ நாங்கள் அந்த உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்து பாருங்க, ரொம்ப தூரம் போயிட்டு இப்போ திரும்பிட்டோம். இப்போ ரிட்டர்ன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த கரையோட தரை தெரியுது பாருங்க, நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஏறினது அப்படியே ரிட்டர்ன் ஆகி ஏறிட்டோம். இதுதான் சிங்கிளாலா போகிற போட்டு பின்னாடி தெரியுது. அதுதான் சிங்கிளால அவங்களே ஒரு ஆளாகவே நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம அந்த அலையெல்லாம் இல்லை பாருங்க. இப்போ கீழே அந்த முட்டிக்கால் அளவு கூட தண்ணி இருக்காது பின்னாடி பார்த்தீங்கன்னா. நம்ம நின்னோம்னா இந்த அங்கே பாருங்க, அதில் அவர் கால் கேப் கூட இல்லை, அதில் போட்டை வச்சு போய்கிட்டு இருக்காங்க. துடுப்புலையும் அது ஒரு ரைடிங். ஒவ்வொன்றா அந்த மாதிரி பின்னாடி தெரிகிறது வந்து ஒவ்வொருத்த ரைடிங்கா, அதுக்கு ஒவ்வொருத்த சார்ஜா கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, நாங்கள் போட்டுக்கு திரும்பிட்டு இந்த கடற்கரைக்கு திரும்பிட்டோம். இப்போ வந்து இந்த இது வந்து அந்த பக்கம் தாண்டி அந்த கடற்கரை, இந்த ஹோலி ஐலாண்ட்லேருந்து இந்த பக்கம் அந்த போட்டுங்கெல்லாம் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு கட்டி வச்சிருக்காங்க. அந்த மீன் பிடிக்கிற கட்டி வச்சிருக்கிற இடத்த நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த நிறைய இங்கேருந்து இந்த மீனவர்கள்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு போகிறதாக சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த ராமாயண காட்சிகள் அப்படியே இந்த லேண்டில் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராமாயண சம்மந்தப்பட்ட அனைத்து காட்சிகளும் அழகையாக படம் பிடிச்சு ஒரு ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. இந்த லேண்டில் இப்படியே இந்த பக்கம் வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே நடந்து போகலாம். இதை கட்டி ரொம்ப நாள் ஆச்சு போல். அதனால சில இடத்துல இந்த இதெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பராமரித்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப அருமையாக, இன்னும் இங்கே ஒரு வாக்கிங் மாதிரி நடந்து போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த பக்கமாக வந்து போட் எப்படி இந்த கல் மாதிரி தெரியுது. இதில் தான் இந்த போட்டெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. இது நம்ம சாதாரணமாக பார்க்காத போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இது போல் நம்ம பார்க்கும்போது தான் இப்போ வந்து நம்ம திருப்பி இந்த இதுக்கு வந்துட்டோம். நடந்து அங்கேருந்து இப்படியே இந்த பார்த்தீங்களா, இங்கே மக்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இறங்கின உடனே கொஞ்சம் ஆளாக இருக்கும். அந்த தூரம் தள்ளி போன உடனே அவங்க முட்டிக்காலால் கூட தண்ணி இருக்காது. அதுக்கப்புறம் இப்படியே போனால் கொஞ்சம் ஆழம் இருக்கும். ஆனால் ஒரு ஆள் மூழ்கிற அளவுக்கு இதில் எந்த வித ஆழமும் கிடையாது. அந்த முட்டிக்கால் அளவுக்கு தான் அந்த ஆழமே இருக்குது. டோட்டலாக அப்படியே அவ்வளோ தூரம் போயிருக்காங்க பாருங்க. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அந்த 2 பேர் நடந்து போகிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் ஒரு 5 பேர் இப்படி நடந்து போகிறாங்க பாருங்க. அந்த பக்கமாக நாங்கள் கூட வந்தவங்க தெரிஞ்சவங்களோட நம்ம போயிருந்தோம்ல இந்த இதை பார்க்குறதுக்கு, ராமாயண சொற்பொழிவு இது போன்று அங்கே பக்கத்தில் நடக்கிறதுக்கு தான் போயிருந்தோம். அப்போ அவங்கெல்லாம் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இந்த எதர்ச்சியாக தான் இந்த பீச்சை வந்து நாங்கள் போய் எப்படியே பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். இது வந்து வந்த உடனே எங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனை கொடுத்துருச்சு. அவங்க ராமாயண சொற்பொழிவுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து அந்த மீன் டயத்தில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கள் போட்டு சவாரிக்கு வந்தவர் எப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. இப்போ தான் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த 5 பேரா அப்படி மினிமம் 3லேருந்து 8 பேர் போட்டுக்கு வந்தால்
ஆள் வந்தவொடனே அனுப்புவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, இது வந்து அந்த பாலத்தில் நடந்து போகிறோம் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த பாலத்தில் இந்த பாருங்க கடல் அலையே கிடையாது கொஞ்சம் கூட. இப்படியே இந்த பாலத்தில் நீங்கள் அப்படியே போகும்போது ஒரு வாக்கிங் இப்படியே போனோம்னா நல்லா தெரியும். அந்த எயித்தாப்பில் தெரியுது வந்து ஒரு 50 பேர் 60 பேரோ இவ்வளவோ போகிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து பெரிய போட்டு சவாரி. அதில் வந்து 100 ரூபா கொடுத்தா போதும். அங்கேருந்து இந்த பாலத்தில் எப்படியே நடந்து போய், இது வந்து ரொம்ப ஆபத்தே இல்லாதது, சிங்கிள் போட்டு மாதிரி இல்லாமல் அதில் வந்து அந்த பாலத்தில் ஏறி இந்த மக்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்கல்ல, அதில் போய் நீங்கள் வந்து அந்த சவாரிக்கு போகலாம். இந்த ராமாயண காட்சிகளை ராமர சீதையும் இருக்கிற மாதிரி இப்படி பார்க்குற பாருங்க. இந்த மாதிரி பேனர்ஸ் இந்த சைடில் எப்படி அழகா ராமாயணத்தை பற்றி நம்ம வந்து அழகா இந்த மாதிரி ஓவியம்லாம் வரைஞ்சி அருமையாக அந்த ஏரியாவில் அப்படியே நடந்து போய் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து இந்த கடல் அலையில் குளிச்சா அந்த ராமர் தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உங்களுக்கு புண்ணியமாகவே இருக்கும். இப்போ பாருங்க, அந்த பக்கம் அந்த போட்டு தெரியுது. அந்த போட்டில் தான் வந்து 100 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த படகு சவாரி. இதில் வந்து எப்படி பயணிகள் படகு, அதில் வந்து அப்படியே போய்க்கலாம். நம்ம வந்து அவங்க ஒரு இதுலேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்தியன் ஃபிளாகோட அது போய்கிட்டு இருக்கு. எந்த வித பயமும் கிடையாது. இதெல்லாம் வந்து இப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்களே நம்ம இலங்கைக்கு போயிடுவோம் அப்படின்லாம் போகாது. இது சும்மா அந்த தெரியுது பாருங்க ஒரு போட், அந்த பக்கமாக இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த அளவுக்கு தான் இது போகும். இந்த கடலால் அப்படியே வருது பாருங்க. இது வந்து இவ்வளோதான் இந்த இதில் வரும். இப்போ வேற பீச்சுக்கோ இல்லாட்டி ஒரு இதுக்கோ போனீங்கன்னா உங்களுக்கு கடலால் அதை உங்களை மூழ்க செஞ்சிடும். இது வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த பாதையை காமிக்கிறோம், அந்த போட்டுக்கு போகிற ஒரு பாதையில் வந்து போகுது. அந்த போட்டு அப்படி கிளம்பிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து நேராக வந்து என்ன பண்ணிட்டோம்னா பாம்பன் பாலத்துக்கு வந்துட்டோம். நம்ம பாம்பன் பாலத்தில் நடந்து போய் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இது வந்து அந்த கடல் மேலே தான் ரொம்ப ஃபேமஸான பாலம் சொல்லுவாங்க, பாம்பன் பாலம். நாங்கள் வந்து சாயந்தர நேரம் அப்போ போய்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். இந்த இதெல்லாம் முடிஞ்சு இந்த பாம்பன் பாலம் வந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே தூரம் இருக்குது. ரொம்ப நாங்கள் பார்க்கும்போது சரியான நீளம் தெரியல எனக்கு. அது மேலே நல்லா லெந்தாக கட்டியிருக்காங்க. நம்ம வந்து அது மேலே அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இந்த ராமேஸ்வரம் பாலத்தோட லென்த் வந்து 2.2 km லென்த், பிரிட்ஜ் கனெக்டிங் ராமேஸ்வரம் ஐலாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பாருங்க எப்படியா இந்த சூரிய அஸ்தமனம் சாயந்தரத்தில் நாங்கள் எப்படி எடுத்துருக்கோம். இந்த பக்கத்தில் நிறையா போட்டெல்லாம் இருக்குது. இப்படியே நீங்கள் ஒரு பாலத்தில் இப்படியே ஒரு சைக்கிளோ வண்டியோ இல்லாட்டி இப்படி இறங்கி பஸ்ஸில் இறங்கி இப்படி நடந்து போனீங்கன்னா 2 கிலோமீட்டர் அப்படியே வந்துடும். அந்த பக்கம் வந்து ராமேஸ்வரம் அந்த கடற்கரை வந்துடும். இந்த பக்கம் இப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இது வந்து உங்களுக்கு இந்த பக்கம் வந்து ரயில்வே ட்ராக்கு, இந்த கப்பல் போகிறதுக்கு உள்ள இதையும் அங்கே ஒரு தொங்கு பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் இப்போ காமிக்கிறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப புகழ்மிக்க ஒரு இது வந்து. இப்போ நம்ம சைலண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பாலத்து மேலே எப்படி அந்த ரைடிங் போகுது அப்படின்ட்டு. இதில் போகும்போது உங்களுக்கு நல்லா ஒரு குட் ஃபீலிங்காகவே இருக்கும். கீழே கடலோ இதுவும் இருக்கிறதுனால அந்த ஃபீலிங் எல்லாம் நம்ம வந்து ரொம்பவே இது பண்ணிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம். நான் வீடியோ எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு இந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த தான் பாலம், க்ரெயின். அந்த பக்கம் ரயில் போகிறதுக்காண்டி ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் கப்பல் போகிறதுக்கு ஒரு பாலமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அவங்க. இந்த பக்கத்துலேருந்து எப்படி தெரியுது பாருங்க, அந்த ரயில்வே பாலம் வந்து அப்படியே தெரியுது. இப்போதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பழைய பாலம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு புதிய பாலமாக இதில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே வரோம் இந்த பக்கம். இது வந்து காலை பொழுதுல பார்க்குறோம், அது மாலை பொழுது. இப்போ காலை பொழுதுல நம்ம போய்கிட்டு இருக்கையில் அந்த வியூவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வியூவில் அப்படியே மக்கள்லாம் நின்று இப்படியே நம்மளும் அப்படியே நீங்களும் போனீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே இந்த ரயில்வே பாலம், ட்ராக்கு, அதுக்கப்புறம் இந்த கப்பல் போகிறதுக்கு, போட்டு போகிறதுக்கு எல்லாம் அந்த பாலத்தை ஓப்பன் பண்ணி விடுவாங்க மேலே அப்படியே தூக்கி. அதையும் நம்ம அப்படியே பார்க்கலாம். லைவா நம்ம வந்து கார்ல போனதுனால அந்த வீடியோவை எப்படியே எடுத்துட்டு போறோம். அதனால அந்த கொஞ்சம் வேகமா தெரியுது. இதை எப்படியே வியூ பண்ணிட்டு போகலாம். அதாவது நம்ம ஓடிட்டே தந்துட்டே பாக்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு பஸ்ல போனா எப்படி வியூ பண்றோமோ அந்த வியூல தான் உங்களுக்கு இப்ப காமிச்சுட்டு இருக்க முடியுது. அந்த பக்கத்துல தெரியுது அந்த பாலம் தெரியுது. நான் 1.5 நிமிஷம் எடுத்திருக்கேன் பாலத்தை.
இப்போ எப்படியே நம்ம வந்துகிட்டு இருக்கோம். அங்க பறவை எல்லாம் எப்படி அழகா பறக்குது பாருங்க. இந்த பக்கத்துல பறவை எல்லாம் அந்த வானத்தெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம். அந்த பாலத்தோட ஃபுல் வியூ ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க, இந்த சைடு அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல லேண்டிங்ல போன உடனே நிக்கலாம் விட மாட்டாங்க. அதாவது இந்த பாலத்துல டிராபிக் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படியே வேகமா இந்த போற போக்குல அப்படியே பார்த்துட்டு போயிட்டு டிராபிக் ஜாம் ஆயிடும். இதுல அவ்வளவா நிக்க கூடாது, வெயிட் ஏறிடும் அப்படின்லாம் சொல்லி பல ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த 2.2 km நம்ம அப்படியே அழகா நம்ம போய்கிட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டு கடலையும் பார்த்துக்கிட்டு நடந்து போகலாம். ஏன்னா வெஹிக்கிள்ல போறதுனா கூட அதுல போய்க்கலாம். இதை நம்ம ஃபுல்லா காமிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வியூவை நம்ம ஃபுல்லா காமிக்கிறோம். இந்த அந்த பக்கம் 2 தூண் மாதிரி தெரியுது பாத்தீங்களா, அதுதான் பாலம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மெதுவா போய்கிட்டு இருக்கோம். இந்த பாலம் தான் இடிச்சு திருப்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தொங்கு பாலம்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பன் பாலம், தூக்கு பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம இப்ப பாக்குறோம். இது ரொம்ப அருமையாவே இந்த பக்கம் இருக்கு. நம்ம அப்படியே பக்கத்துல போறோம். அந்த பஸ்ல நின்று அவங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம அப்படியே வந்தோம்னா அந்த கடல் முடிஞ்சிருது. இதோட இந்த கடல் முடிஞ்சோடனே அந்த பக்கம் அந்த கரை வந்துருச்சு பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு அற்புதம். இந்த பக்கம் கடலுக்குள்ள இதை கட்டி வச்சிருக்காங்க இந்த பாலத்தை. அதைத்தான் நம்ம பாக்குறோம். அந்த கடலுக்குள்ள கட்டி அந்த கரையில இருந்து நம்ம இந்த பக்கம் போறோம் பாருங்க. ஒரு சின்ன குளத்துல எப்படி போவோம் அது மாதிரி சின்ன குளத்துல இருந்து ஈஸியா பாலம் கட்டிடலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய இதுல வந்து உங்களுக்கு பாலம் கட்டுறது வந்து ரொம்ப சிரமமான வேலை. தண்ணி அதிகமா இருக்கும், அந்த தூண்லாம் போட முடியாது. அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிலையும் இந்த 2.2 km அதை இழுத்து பிடிச்சி கட்டியிருக்காங்கல்ல, அதுதான் இங்க அற்புதம் உங்களுக்கு. அதனாலதான் இதை ரொம்ப ஃபேமஸா சொல்றாங்க. அந்த காலத்துல வேற எந்த பக்கம் ராமர் பாலம் கட்டினாங்கன்னு தெரியல, அந்த பக்கம்லாம் நான் போகல. அதுவும் இது மாதிரி அற்புதமா தான் இருந்திருக்கும் நம்ம நினைக்கிறோம். இப்ப நம்ம இந்த அமைதியா அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்படியே பார்க்கும்போது அந்த கடல் சத்தம், அந்த இதோட சவுண்டு எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அலைகளோட சத்தம்லாம் ஒரு மனசுக்கு உங்களுக்கு வந்து இதை பார்த்துக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு ஒரு நிம்மதியாவே இருக்கும். அது போன்ற ஒரு இதுக்கு தான் இந்த மாதிரி இடத்த நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த ஹோலி ஐலாண்டு என்பது நாம் வந்து நம்ம மட்டும் போனா பத்தாது, அவங்களுக்கு மற்றவங்களுக்குமே இது தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இதை ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். இது வந்து ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி இப்படியே நீங்க வந்து கடற்கரை சாலை அங்கேருந்து கொஞ்சம் தூரம் பஸ் விடுறாங்களா அப்படின்னு தெரியல, விடுறாங்கன்னா சொன்னாங்க. அங்கேருந்து போயிடலாம் நீங்க வந்து. பாருங்க இந்த கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம அந்த கடலோட பாலம் வந்து கீழே இறங்குது பாத்தீங்களா. ஒரு குளத்துல நம்ம எப்படி இந்த எண்ட்ல இருந்து கட்டினா கடல்ல எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இன்பிட்வீன் நம்ம எப்படியே நாங்களே எப்படியே பேசிக்கிட்டே எப்படியே வந்துட்டோம். அந்த இதுல வந்து ரொம்ப அருமையா இருக்குது. இப்ப நம்ம பாக்குறோம் அந்த கடலோட ஓப்பனிங் கீழே வந்துட்டோம். இந்த எண்டுல இருந்து அந்த எண்டுக்கு இந்த கடற்கரையோட இது தெரியுது. எப்படி லேண்ட் பண்ணி கீழே அந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த எண்டுக்கு வந்துட்டோம். அப்படியே இதெல்லாம் ஒரு நம்மளோட ஒரு கடினமான ஒரு உழைப்பு தான் இந்த மாதிரி பாளையம்லாம் நம்மளுக்கு உருவாக்கி அழகா கொடுத்துருக்காங்க. இப்ப கடை வீதிக்கு வந்துட்டோம். இங்க வந்து ராமேஸ்வரத்துல வந்து ராமநாத சாமி கோவில் இருக்கு. இங்க வந்து ராமபிரான் வந்து மணலால் ஆன லிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை செய்தார். அதுக்கப்புறம் பிரம்மகதி தோஷம் நீங்கிறதுக்காண்டி இந்த கடற்கரையில தான் குளித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு வந்து நம்ம தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, DD5 தமிழ், அதோட டவர். நாங்க வந்து இதை லைட் ஹவுஸ்ன்னு தான் நினைச்சோம். ஆனா அப்புறம் கேட்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இது வந்து தமிழ் தொலைக்காட்சியோட ஒரு டவர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மூடி ரொம்ப நாள் ஆகுதான், 2021லயே இதோட ஒளிபரப்பை நிப்பாட்டிட்டதாக சொன்னாங்க. இது பார்க்க ரொம்ப
அந்த கடற்கரையில இருந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப அழகாவே இருக்குது. போலாமா? நன்றி. இப்பொழுது நாம் திருப்பி அதே முகப்புக்கு வந்து விட்டோம். இந்த காணொளி காட்சி இதோடு முடிவடைகிறது. நீங்கள் நன்றாக பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று பெரிய எண்ணத்துடன் நாங்கள் விடைபெற்று சொல்கிறோம். நன்றி. ஸ்ரீ பாலாஜி பக்தி. சப்ஸ்கிரைப், கிளிக் பெல் பட்டன், லைக் அண்ட் ஷேர்.